எல்லாரும் அங்க இன்னைக்கு டப்பிங் படம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற மணி பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சீக்கிரட்டா செயல்பட்டு வர ஒரு ரிசர்ச் சென்டரை காட்டுறாங்க. அங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி வந்து இறங்குறா. அந்த ரிசர்ச் சென்டருடைய சயின்டிஸ்ட மீட் பண்ணி நம்மளோட ஆராய்ச்சி என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படின்ட்டு அவ கேட்க, கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வந்துட்டுன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். கூடவே இந்த லேடி வந்த காரை லேபுக்குள்ள எடுத்துட்டு வர சொல்லி அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு ஆர்டர் போடுறான். அந்த லேபுக்குள்ள 2 ரூம் இருக்குது. அதுல கண்ணாடிக்கு அந்த கரையில அந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் போட, இப்போ அந்த காருக்கு 2 சைட்லயும் டெஸ்லா மாதிரி 2 டவர் இருக்குது. அதுல கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி அது கார் மேல வந்து படுது. அதுல இருந்து அடுத்த 2-3 செகண்ட் தான் அந்த கார் யார் கண்ணுக்கும் தெரியாம காணாம போயிருது. ஓகே, நம்ம கரண்ட் லெவலை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்கன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்ல, அந்த கார் மறுபடியும் கண்ணுக்கு தெரியுது. இங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிட்டுன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற லேடியும் பரவாயில்ல, நம்ம 70 வருஷத்துக்கு அப்புறம் இதை சாதிச்சிருக்கோம்னு அந்த சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றா. இந்த லேடியும் இதுக்கு முன்னாடி சில கவர்மெண்ட் ஆபீசர்களும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துல பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப திடீர்னு என்னன்னா அந்த இடமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயம் இவங்களோட கண்ட்ரோலை மீறி கரண்ட் லெவல் அந்த டவர்ல அதிகமாகி அது மறுபடியும் கார் மேல போய் அடிக்க அந்த கார் திரும்பவும் மறைஞ்சு போகுது. இவங்களுக்கு இப்போ என்ன நடக்குங்கிறதே புரியல. கட் பண்ணா ஒரு பைலட் ரன்வேல பிளைட்டை வேகமா ஓட்டிட்டு வராரு. அவர் பறக்க ஆரம்பிக்கலாம்னு பிளைட்டோட கியரை ஷிஃப்ட் பண்றப்ப சடனா அவருக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிக் போர்ட்டல் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுது. அவருக்கு அது என்னன்னே புரியல. அவன் கண்ணிமைக்கிற நேரத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான போர் கப்பல் அந்த பிளைட்டோட ரன்வேல வந்து விழுது. சோலி முடிஞ்சு. இவனால பிளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த குட்டி பிளைட் அந்த கப்பல்ல மோதி வெடிச்சு சதறிடுது. கட் பண்ணா ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட பேரு மோலி. அவ ஒரு பயங்கரமான ஹேக்கர். அப்ப அந்த ஹோட்டலுக்கு ஒரு போலீஸ்காரன் வரான். இப்ப அந்த போலீஸ்காரனுக்கு சடனா ஒரு கால் வருது. அந்த பிளைட்டோட ரன்வேல போர் கப்பல் வந்து விழுந்துச்சுல்ல, அங்க இருந்து தான் இவனுக்கு கால் பண்றாங்க. வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்க மிரண்டு போயிடுறான். கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேம்ல இருக்கக்கூடிய ஒரு போர் கப்பல் இவங்க இருக்கிற ஏரியால காணாம போனதா ஒரு ஹிஸ்டரி உண்டு. ஒருவேளை இந்த கப்பல் தான் அதுவா இருக்குமோன்னு நினைச்சு இவன் உடனே நேவி போர்ஸ்க்கு கால் பண்ணிடுறான். இப்ப அந்த சயின்டிஸ்டுக்கும் ஒரு எலக்ட்ரிக் போர்ட்டல் வழியா ஒரு கப்பல் வந்து விழுந்திருக்குங்கிற நியூஸ் போயிருது. நம்ம பண்ற ரிசர்ச்சுக்கும் அந்த கப்பலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இங்க நாம அந்த ரிசர்ச்சை பண்ணும்போது தான் 70 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த கப்பல் இங்க வந்திருக்குங்கிறத அவன் கண்டுபிடிக்கான். இப்ப அந்த கப்பலுக்குள்ள பில் கார்டனர்ங்கிற ஒருத்தன் மயக்கத்துல இருந்து எந்திக்கான். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே புரியல. இவன் கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கப்பல்ல டிராவல் பண்ண ஆள் போல. ஹெல்ப்புக்காக இவன் அங்க இருக்கிற போன் எல்லாம் எடுத்து பேசி பாக்குறான். ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே அதுல இல்ல. கப்பல் ஃபுல்லா சுத்தி பார்க்க யாருமே அங்க உயிரோட இல்ல. நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்ட்டு அந்த கப்பலுக்குள்ள தேடி தேடி பார்க்க அப்ப ஒரு இடத்துல எலக்ட்ரிக் போர்ட்டல் ஒன்னு கிரியேட் ஆகிறத இவன் பாத்துறான். இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே அதுல கைய வைக்கான். பொசுக்குன்னு அந்த பயவுல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போறான். கட் பண்ணா காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நின்னுட்டு இருக்கான். இப்ப நாம எங்க இருக்கோம்னு தெரியல அப்படின்ட்டு வேகமா சிட்டியை நோக்கி ஓட ஆரம்பிக்கான். அந்த நேரத்துல அந்த கப்பலை சுத்தி அந்த எலக்ட்ரிக் கரண்ட் மறுபடியும் வேகமா பாஸ் ஆகுது. இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த கப்பலை சுத்தி உருவாகி மறுபடியும் அந்த பிரம்மாண்டமான போர் கப்பல் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகுது. அந்த கப்பலுக்குள்ள இருந்த பில் கார்டன் சிட்டிக்குள்ள வந்துடுறான். அவன் 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆளுங்கிறனால இன்னைக்கு உள்ள சிட்டியை பார்த்து என்னடா எல்லாமே மாறி போயிருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர்ல டேட்டை பார்க்க 2012 இருக்கு. அத்தே நாம 70 வருஷம் டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோம் போலன்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா 70 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல தான் அவன் வாழ்ந்திருப்பான். சரி, நம்மளோட மனைவி குழந்தைகள்லாம் இங்க உயிரோட இருக்காங்களான்னு விசாரிப்போன்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு முதல்ல போறான். இந்த பில் கார்டன் போற அதே ஹோட்டல்ல தான் ஹீரோயின் மௌலியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட என்னோட பேரு பில் கார்டன், என்னோட ஒய்ஃப் பேர் இது, என்னோட பொண்ணோட பேர் இதுன்னு தகவலை சொல்லி கேட்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினோட முழு பேரு மௌலி கார்டன். சோ இவருக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஹோட்டல்ல மௌலி கார்டன் என்னோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளோட அட்ரஸ் இதுதான் சொல்லி அவளோட அட்ரஸை கொடுக்குறா. கட் பண்ண இப்போ அந்த சீக்ரெட் ரிசர்ச் லேப்ல மறுபடியும் அந்த டெஸ்லா டவர்ல எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கி. இவங்க எல்லா சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட கண்ட்ரோலை மீறி அது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த பில் கார்டன் இருக்கார்ல, அவரோட உடம்பு ஃபுல்லா ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சோ இவருக்கும் அந்த கப்பலுக்கும் சீக்ரெட் லேபுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இந்த டவர்ல அந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆகிற நேரத்துல எல்லாம் அந்த பிரம்மாண்டமான போர் கப்பல் இந்த பூமியில ஒருவித எலக்ட்ரிக் போர்ட்டல் வழியா திரும்ப திரும்ப வந்து விழுது. இப்ப மறைஞ்சு போன அந்த கப்பல் சிக்காகோல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் மேல வந்து விழுந்திருக்கு. இப்ப அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னா 70 வருஷத்துக்கு முன்னாடியே இதே எக்ஸ்பெரிமெண்டா பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கப்பல் மேல அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி பவர் பாஸ் ஆனதுனால அது மறைஞ்சு ஸ்பேஸ் டைமோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அது அப்படியே காணாம போயிட்டு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நாம அந்த எக்ஸ்பெரிமெண்ட கார் மேல செலுத்தி சக்சஸ் பண்ணோம்ல, அப்ப நம்ம கிட்ட இருந்த அந்த ஸ்பேஸ் ஜெனரேட்டர் ஆன் பண்ணதும் அது அந்த ஸ்பேஸ் டைம் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இதனாலதான் அதிகப்படியான பவர் அந்த கப்பல் மறுபடியும் இழுத்து ஒரு எலக்ட்ரிக் போர்ட்டல் வழியா எப்பெல்லாம் அந்த ஸ்பேஸ் ஜெனரேட்டர் ஆன் ஆகுதோ அப்பெல்லாம் பூமியில வந்து விழுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். சோ இப்ப அந்த லேடி அந்த சயின்டிஸ்டுக்கு இந்த விஷயத்தினால நம்மளுடைய சீக்ரெட் ரிசர்ச்சுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால அந்த கப்பல் மறுபடியும் மறையறதுக்குள்ள அதை எப்படியாவது அழிச்சிருங்கன்னு ஆர்டர் போட்டுறா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பல் மறுபடியும் அந்த பில்டிங்ல இருந்து மறைஞ்சிருது. இப்ப அந்த கப்பல் ஒரு பாலைவனத்துல வந்து விழுது. உடனே அந்த கப்பல் மேல இவளுடைய டீம் ஒரு மிசைல லான்ச் பண்றாங்க. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த கப்பலை சுத்தி இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த கப்பல் மேல இவங்க லான்ச் பண்ண மிசைல் தாக்காம அதை பாதுகாக்குது. என்னதான் பாம்பு போட்டாலும் அந்த கப்பலுக்கு ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் அந்த கப்பலை சுத்தி கரண்ட் ஜெனரேட் ஆகி இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அணு
உலை மேல போய் அது விழுந்துருது. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே பிரளயம் ஏற்படுற மாதிரி ஒரு பயங்கர வெடி விபத்து ஏற்படுது. இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இல்லன்னா அந்த பூமியே அழிஞ்சிரும். இப்ப அந்த பில் கார்டன் ஹீரோயின் மாலி கார்டனை வந்து மீட் பண்றான். அவளையும் அவ வீட்டுல இருக்கிற போட்டோஸையும் பார்த்தவன் இவ தான் தன்னோட பேத்தி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அவளுக்கும் தன்னுடைய தாத்தா திடீர்னு காணாம போயிட்டதா அவளுடைய அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப ஹீரோயின் கிட்ட அவரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி காணாம போனேன், அந்த கப்பல் எப்படி காணாம போச்சு, அந்த கப்பலை என்ன பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமான்னு அவட்ட கேட்க, அவ தான் பயங்கரமான ஹேக்கர் ஆச்சே, நேவியோட வெப்சைட்டையே ஹேக் பண்ணி சில டீடைல்ஸை கண்டுபிடிக்கிறா. அப்பதான் அவ தாத்தா டிராவல் பண்ண அந்த கப்பல் மேல அரசாங்கம் சீக்கிரட்டா பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு ப்ராஜெக்ட பண்ணிருக்காங்க. அதை பண்ணும்போது தான் இந்த கப்பல் கம்ப்ளீட்டா மாயமா மறைஞ்சிருக்குது. இப்போ ஹீரோயினோட தாத்தா ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கூட போன் பூத்துல போன் பேசுறாரு. அந்த மார்கன் சொன்ன இடத்துக்கு இவங்க போறாங்க. இப்ப அந்த மார்கன் இவங்க 2 பேருக்கிட்டையும் அவர் பண்ண ரிசர்ச்சை பத்தி சொல்றாரு. 70 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த ரிசர்ச் அந்த கப்பல் மேல பண்ணி சக்சஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் மறைய வச்ச கப்பலை திரும்ப கொண்டு வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. அதனால அந்த சமயம் கவர்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய பாதிப்பாயிரும் நினைச்சு இந்த விஷயத்த மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு அந்த லேபை ஒட்டு மொத்தமா மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா அதுல ஒர்க் பண்ண என்ன மாதிரியான ஆட்களை இறந்துட்டதா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி சீக்கிரட்டா வாழ்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்போ அதே கவர்மெண்ட் டீம் சீக்கிரட்டா அதே ரிசர்ச்சை திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஜெனரேட்டருக்கும் உன்னுடைய உடம்புலயும் அந்த கப்பல்லையும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கும் ஏதோ ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல எலக்ட்ரிக் பவர் அதிகமாச்சுன்னா உன்னோட உடம்புல அதோட தாக்கம் தெரியுது. அதே மாதிரி அந்த போர்க்கப்பலும் இதனாலதான் போர்ட்டல் மூலமா பூமிக்கு வந்துட்டு போகுதுன்னு சொல்றாரு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நீயும் அந்த கப்பலும் போர்ட்டல் வழியா பழைய மாதிரி 70 வருஷத்துக்கு முன்னாடியே போயிடணும், இல்லன்னா இந்த லூப்பை நாம கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்றான். இந்த நேரத்துல அந்த லேடி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு போன் வருது. அதுல பேசுற இவளுடைய ஏஜென்ட் ஒருத்தன், மேடம் அந்த கப்பல்ல பில் கார்டன் ஒருத்தன் இருந்திருக்கான், அவன் இப்போ மாலி கார்டன் அப்படிங்கிற ஒரு லேடியை மீட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் மோர்கன்கிற ஒருத்தனையும் சந்திச்சு பேசியிருக்காங்கிற விஷயத்த சொல்றான். இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற லேடிக்கு இதுக்கு முன்னாடி இதே ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்ல நடந்திருக்குங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. சோ இப்போ நடக்கிற ரிசர்ச்சுக்கு இவளோட பீரியட்ல எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏஜென்ட் கிட்ட இவங்க 3 பேரையுமே கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டுறா. அவனும் இவங்கள ட்ரேஸ் பண்ணி துரத்திட்டு வரான். அவன் இவங்கள கொல்ல ட்ரை பண்ணதுல மோர்கனுக்கு மட்டும் சமயம் அடிப்படை இறந்து போறாரு. லேடி கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்றது அந்த சயின்டிஸ்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அவருக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா அந்த பில் கார்டனுடைய உடம்புல எலக்ட்ரிக் பவர் கிரியேட் ஆகுறது தெரிய வருது. அவருக்கு அங்க கிரியேட் ஆன நேரமும் இங்க அந்த ஃபேஸ் ஜெனரேட்டர் ஆன் ஆன நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு அந்த பில் கார்டன் தான் ஒரு கீ பாயிண்டா இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் கார் எடுத்துட்டு அவரை தேட ஆரம்பிக்கான். கரெக்டா இவங்களை கண்டுபிடிச்சா சயின்டிஸ்ட் அங்க வந்துடுறான். நாங்க தான் பிரசன்ட்ல அந்த ஃபேஸ் ஜெனரேட்டரை கிரியேட் பண்ணோம், ஆனா அது அந்த கப்பல் கூட எதேர்ச்சியா கனெக்ட் ஆயிட்டு. சோ அந்த கப்பலுக்குள்ள இருந்த நீங்களும் அது கூட கனெக்ட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க அந்த கப்பலுக்குள்ள இல்லங்கிறதுனால தான் அந்த ஃபேஸ் ஜெனரேட்டர் ஆன் ஆகுறப்ப அந்த கப்பல் கரெக்டான காலகட்டத்துக்கு போகாம வேற வேற இடத்துல வந்து லான்ச் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களை மட்டும் நான் அந்த கப்பலுக்குள்ள எப்படியாவது அனுப்பிட்டேன்னா அது மறுபடியும் 70 வருஷத்துக்கு முன்னாடி போயிரும்னு சொல்றான். இப்ப வேக வேகமா ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த சீக்ரெட் லேபுக்கு இவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. அந்த சயின்டிஸ்டுடைய பிளான் படி அந்த இடத்துல மறுபடியும் எலக்ட்ரிசிட்டியை அதிகப்படுத்தி ஒரு போர்ட்டல் அவன் கிரியேட் பண்றான். இப்போ இந்த இடத்துல அந்த கப்பல் மறுபடியும் வந்து லான்ச் ஆகுது. சோ இப்போ அந்த பில் கார்டன் அவருடைய பேத்திட்ட தான் போயிட்டு வரங்கிறத சொல்லிட்டு அந்த கப்பலுக்குள்ள போர்ட்டல் மூலமா மறுபடியும் உள்ள போறாரு. இந்த நேரத்துல அங்க வர்ற அந்த கவர்மெண்ட் லேடி தன்னோட பிளானுக்கு எதிராக அந்த சயின்டிஸ்ட் பண்றத பார்த்து அவனை ஷூட் பண்ணிடுறா. உடனே ஹீரோயின் அவ கூட சண்டை போட்டு அந்த லேடிய ஹீரோயின் கடைசியா ஷூட் பண்ணிடுறா. ஷாலி முடிஞ்சு. இப்போ அந்த இடமே மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டால சூழப்படுது. இங்க படிப்படியா அந்த கப்பலை சுத்தியும் பில் கார்டனை சுத்தியும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் அதிகமாகி கடைசியா அந்த கப்பல் போர்ட்டல் வழியா 70 வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கி. அந்த போர்ட்டலும் இப்ப மூடுது, எல்லாமே நார்மல் ஆகுது. கட் பண்ணா கடைசி சீன்ல இப்ப ஹீரோயின் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய தன்னோட தாத்தாவை மீட் பண்றதுக்கு வாரா. பில் கார்டன் தன்னுடைய 25 வயசுல அவருடைய காலகட்டத்துக்கு அந்த கப்பல்ல போனதுனால இப்ப 70 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு 95 வயசு ஆயிட்டு. கரெக்டான காலகட்டத்துக்கு போனதுனால இப்ப அவரு உயிரோட தான் இருக்காரு. இதோட இந்த படம் முடியுது. நீங்க இதோட முடிச்சிடாதீங்க, லைக் கமெண்ட் என்னத்தையா பண்ணி விட்டு போங்க. வரட்டா.